ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் ஒத்த ஓட்டு முத்தையா. கோலிவுட்ல 25 வருஷத்துக்கும் மேலா தன்னுடைய நக்கல் பேச்சு, நையாண்டித்தனமான நகைச்சுவை, இது ரெண்டுத்துலையுமே எக்ஸ்பர்ட்டா இருந்தவர் தான் கவுண்டமணி. ஒரு காலத்துல கவுண்டமணி கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவருடைய கால் ஷீட் வாங்கி அவருக்காகவே தனியா காமெடி ட்ராக் உருவாக்க ஏகப்பட்ட டீம் இருந்துச்சாம். இதை தான் இப்போ ரீசெண்டாக இருக்கிற காமெடி நடிகர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. கவுண்டமணியோட இணைஞ்சு நடிக்கிற ஹீரோலாம் தவறாமல் சொல்கிற ஒரு விஷயம், கவுண்டமணியோட டைமிங் சென்ஸ் அந்த அளவுக்கு கச்சிதமாக இருக்குமா. ஒரு சீனை படமாக்கிட்டு இருக்கும்போதே கவுண்டமணியோட டைமிங் சென்ஸ், அவரோட கவுண்டர் டயலாக், இது ரெண்டும் அந்த அளவுக்கு கச்சிதமாக இருக்குமா. அதே சமயம் எவ்வளவு பெரிய ஹீரோவாக இருந்தாலும் இவரோட நடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்களாம். காரணம், ஒரு காட்சி படமாக்கிட்டு இருக்கும்போதே இவர் கவுண்டர் அடிக்க அந்த ஹீரோ சிரித்து சிரிப்பை தாங்க முடியாமல் விழுந்துடுவாங்களாம். அந்த ஷாட்டை திரும்பவும் ரீஷூட் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படுமாம். அப்பேற்பட்ட கவுண்டமணி சுமார் 80 வயசுக்கு மேலே நடிச்சிருக்கும் படம் தான் இது. சினி கிராஃப்ட் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் குட்டி ஸ்டோரி பிக்சர்ஸ் சார்பா ரவி ராஜா எம்இ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் கவுண்டமணி, யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன், சந்தான பாரதி, சித்ரா லக்ஷ்மணன், சிங்கமுத்து, ரங்கநாதன், ரவி மரியா, வையாபுரி, ஓஏகே சுந்தர், கூல் சுரேஷ், டாக்டர் காயத்ரி, அனுமோகன், முத்துக்காளை, வாசன் கார்த்திக், அன்பு மயில்சாமி, கஜேஷ் நாகேஷ், ராஜேஸ்வரி, பிந்து, அபர்ணா, சாய்தன்யா, டெம்பிள் சிட்டி குமார், தரணி, சென்ட்ராயன், லேகா ஸ்ரீ, டிகே ஸ்ரீனிவாசன், இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சித்தார்த் விபுன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு எஸ்ஏ காத்தவராயன் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. சாய் ராஜகோபால் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சித்தப்பா பெரியப்பா மக்கள் கட்சி, இந்த கட்சியில் மாவட்ட செயலாளர் கவுண்டமணிக்கு ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற பேர் நிலைச்சு விடுது. காரணம், ஒரு ஓட்டு வாங்கி தோத்ததுனால. அரசியல்வாதியான முத்தையான்ற கவுண்டமணிக்கு 3 தங்கைகள். அவங்கள ஒரே வீட்டில் இருக்கிற 3 சகோதரர்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசை. ஆனால் குணான்ற வாசன் கார்த்திக், சத்யான்ற அன்பு மயில்சாமி, தேவான்ற கஜேஷ் நாகேஷ், இவங்க 3 பேரையும் காதலிக்கிறாங்க அவரோட தங்கைகள். அண்ணன் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்ற முடிவில் இந்த சகோதரிகள் 3 பேரும் தங்களுக்கு பிடிச்ச வெவ்வேறு குடும்பங்களை சேர்ந்த 3 பேரை ஒரே குடும்பம்னு சொல்லி பெண் கேட்க வர சொல்கிறாங்க தன்னுடைய அண்ணன் முத்தையா கிட்ட. அதே சமயத்தில் பேப்பரில் வந்த விளம்பரத்தை பார்த்துட்டு சொத்தை அபகரிக்கிறதுக்காக திருட்டு குடும்பமான சிங்கமுத்துவும் பெண் கேட்க வர்றாரு. சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த முறை எப்படியாவது ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடணுன்ற முயற்சியில் இறங்குற முத்தையாவுக்கு இந்த இடைத்தேர்தலில் சிபேமா கட்சி சீட் கொடுக்காம அவர்கிட்ட டிரைவரா வேலை பார்த்த யோகி பாபுவை கட்சி சார்பில் வேட்பாளராக நிறுத்துறாங்க. கட்சி சார்பில் தனக்கு சீட் கிடைக்காததால சுயேட்சையா போட்டியிடுறாரு முத்தையா. அதோடு ஆளுங்கட்சி அமைச்சரான ஓஏகே சுந்தர் தன்னுடைய அரசியல் எதிரி கவுண்டமணியை தோக்கடிக்க ரவி மரியாவை வேட்பாளராக நிறுத்துறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? பரபரப்பாக நடந்த தேர்தலில் போட்டியிட்ட முத்தையா ஜெயிச்சாரா இல்லையா? தன்னுடைய தங்கைகளுக்கு தன்னுடைய விருப்பப்படி திருமணம் பண்ணி வச்சாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. திராவிட கட்சிகள்ல இருந்து தேசிய கட்சிகள் வரைக்கும் ஒருத்தரை கூட விட்டு வைக்காம, ஏன் சமீபத்தில் கட்சி ஆரம்பிச்ச நடிகரையும் சேர்த்து தன்னுடைய திரைக்கதையில கொண்டு வந்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர். குறிப்பாக சொல்லணும்னா, கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் தன்னோட திரைக்கதையில் காட்சிப்படுத்தி இருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் சாய் ராஜகோபால். இவர் பல படங்களுக்கு காமெடி ட்ராக் எழுதியவர் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று.
கதையின் நாயகனா, அரசியல்வாதியா, எதிர்க்கட்சி வேட்பாளரா, தேர்தலில் நின்று ஒரே ஒரு ஓட்டு மட்டும் வாங்கினதால ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு கவுண்டமணி. கவுண்டமணியோட கவுண்டர்கள் படம் பார்க்குறவங்கள சிரிக்க வைப்பது மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு சிரிக்க வைக்குது. நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் கவுண்டமணி தமிழ் சினிமாவுக்கு இந்த படத்தின் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி 2016ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது, வாய்மை, இந்த 2 படங்களில் நடிச்சிருந்தாரு. குணான்ற கேரக்டரில் வாசன் கார்த்திக், சத்யான்ற கேரக்டரில் அன்பு மயில்சாமி, தேவான்ற கேரக்டரில் கஜேஷ் நாகேஷ், இவங்க 3 பேரும் கவுண்டமணியின் தங்கைகளை காதலிக்கிறவங்களா நடிச்சிருக்காங்க. மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான மொட்டை ராஜேந்திரன், சந்தான பாரதி, சித்ரா லக்ஷ்மணன், சிங்கமுத்து, ரங்கநாதன், சென்ராயன், ரவி மரியா, வையாபுரி, OAK சுந்தர், கூல் சுரேஷ், டாக்டர் காயத்ரி, அனுமோகன், முத்துக்காளை, ராஜேஸ்வரி, பிந்து, அபர்ணா, சாய்தன்யா, டெம்பிள் சிட்டி குமார், தரணி, லேகாஸ்ரீ, TK ஸ்ரீனிவாசன் உட்பட எல்லாருமே இயக்குனர் சொன்னதை அப்படியே தன்னுடைய நடிப்புல கொடுத்திருக்காங்க. காட்சிகளை இயல்பா படமாக்கி இருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் SA காத்தவராயன் தன்னுடைய சினிமாட்டோகிராஃபியில. சித்தார்த் விபினின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் ஸ்னேகன் மோகன் ராஜனின் லிரிக்ஸ் ஃபீல் குட். எடிட்டர் ராஜசேதுபதி மற்றும் நோயல், ஆர்ட் டைரக்டர் மகேஷ் நம்பி, ஸ்டன் டைரக்டர் வீர் விஜய், ஃபயர் கார்த்திக், நடன இயக்குனர் சங்கர் நோபல் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.